ஹாய் டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு உங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துக்கிட்டிங்கன்னா 100% அப்படியே வரும் அப்படின்னு மற்ற சேனலில் சொல்கிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பட் இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஷுவராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னைக்கு லாஸ்ட் நாள் இந்த கொஸ்டின்ஸில் உள்ள சம்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இந்த கொஸ்டின்ஸில் உள்ள சம்லாம் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். 11 புக் பேக் கேட்டிருக்காங்க, 3 ஒன்வேர்டு இன்டீரியர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டீரியர் ஒன்வேர்டுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா புக்குக்குள்ளே உள்ள அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, எல்லோ கலர் பாக்ஸ், ரோஸ் கலர் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்டீரியர் அட்டன் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் உள்ள 2 மார்க்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 15th கொஸ்டின் எக்ஸைஸ் 1.1லேருந்து கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். ஏபி கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து 16th பார்த்தீங்கன்னா 1.2லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கன கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை, அதாவது செட் பில்டர் ஃபார்மும் ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். இது வந்து எக்ஸாம்பிள் சம்மு. அடுத்து 17 பாருங்க, ஏ பவர் பி இன்ட்டு பி பவர் ஏ = 800 கொடுத்துருக்காங்க. 2.2ல இருக்கு இந்த சம்மு. இதில் ஏக்கும் பிக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து 18வது சம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 7th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஜிபியோட 7th டேர்ம் கேட்டிருக்காங்க. 2.7ல இருக்கு. ஸோ இது ஃபார்முலா எழுதி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் = AR⁻n-1. நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 3.4ல இருக்கு. விலக்கப்பட்ட மதிப்பு, அதாவது எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ கீழே உள்ள டேர்மை வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதை = 0ன்னு வச்சுருந்தீங்கன்னா டீக்கு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ, விலக்கப்பட்ட மதிப்பு. அடுத்து 20வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th லெசன்ல கேட்டிருக்காங்க. ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய்வு உயரம் எல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் கொடுத்துருக்காங்க. அதோட வலைபரப்பு, அதாவது சிஎஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ சிஎஸ்சிக்குள்ள ஃபார்முலா எழுதிட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 21 4th லெசனில் கேட்டிருக்காங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் கொடுத்து அதில் பிசியோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லென்த் வந்து ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் சம்மு. நெக்ஸ்ட் 22 பாருங்க, 2 பாயிண்ட் கொடுத்து சாய்வு கேட்டிருக்காங்க, ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்து ஸ்லோப் கேட்டால் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். y2 - y1/x2 - x1. அந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 23 இதுவும் 5th லெசன் தான். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோட வெட்டு துண்டு, அதாவது கோஆர்டினேட் ஆக்சிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு 0 போட்டு ஒய் கண்டுபிடிக்கணும், ஒய்க்கு 0 போட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அடுத்து 24 பார்த்தீங்கன்னா 6th லெசன் 6.1ல இருக்கு. ப்ரூஃப் பண்ணுற சம்மு. ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். அடுத்து 25 பாருங்க, 7th லெசனோட சம்மு. இது வந்து ஒரு சிஎஸ்சியை கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு ஃபைண்ட் த டயமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணி இதை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 26வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரேஞ்சும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லுக்குள்ள ஃபார்முலா எழுதி அதில் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 27 பாருங்க, அது வந்து 8th லெசன். ஸோ ஈஸியானதான். 2 காயின்ஸ் டாஸ்டு டுகெதர். அப்போ 4 சான்சஸ் உங்களுக்கு வரும். அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், அதாவது டிஹெச்சும் ஹச்டி, அந்த 2 சான்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். அப்போ ஆன்சர் வந்து 2/4 = 1/2ன்னு வரும். அடுத்து 28 பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு இன்டீரியர் கொஸ்டின். ஸோ ஏ கொடுத்துருக்காங்க, A² = I. அப்போ A × A, அந்த A 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, = 1001. ஐனா 1001. அது 2 ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏக்கும் பிக்கும் வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட் 5 மார்க் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 29 ஏபி கொடுத்துருக்காங்க. இது இந்த சம்ம பொறுத்தளவுக்கு யாருமே தப்பு விட மாட்டோம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஈஸியாக 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்து 30வது சம் பார்த்தீங்கன்னா 1.5லேருந்து கேட்டிருக்காங்க. f(x), g(x), h(x) கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் பண்ணுற சம் தான். ஸோ இதுவும் ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். அடுத்து 31 பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.6லேருந்து கேட்டிருக்காங்க. மீப்போவா, இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணக்கூடிய அந்த பொதுவான நம்பர் என்ன, அதான் மீப்போவா. ஸோ அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 32 ரேகா சம்மு. ரேகா சம்முக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து ரிப்பீட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இது. ஸோ ஈஸியாக இதுக்கு வந்து அந்த ஸ்கொயருக்குள்ள ஃபார்முலா போட்டு n × n + 1 × 2n + 1/6 அந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அடுத்து 33 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதில் வந்து எம்முக்கு என்னுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் 3.8லேருந்து கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸியான சம் தான். அடுத்து 34 பாருங்க, ஏ கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் பண்ணுற சம் தான், மேட்ரிக்ஸ். ஸோ A² கண்டுபிடிக்கணும், 5A கண்டுபிடிக்கணும், 7I2 - 1001 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து 0ன்னு நம்ம கொண்டு வரணும். அடுத்து 35 பாருங்க, பித்தாகரஸ் தியரம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை உங்களுக்கு எக்ஸாமில் பித்தாகரஸ் தியரம் அல்லது தேல்ஸ் தியரம் இந்த 2யும் தடவை படிச்சுக்கோங்க. இந்த 2ல இருந்தால் கண்டிப்பாக ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து 36 பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நாற்கரத்தின் பரப்பு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ 4 பாயிண்ட் 1/2 போட்டு அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 37 பார்த்தீங்கன்னா 6th லெசனு. ஸோ இது வந்து 6.2 அந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, அந்த இதில் தான் இருக்குது. ஸோ இதுவும் ஈஸியாக வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கோபுரத்தோட உயரம் கேட்டிருக்காங்க, 2 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட் நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி அதுலேருந்து தீட்டா கண்டுபிடிச்சி ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அடுத்து 38 பார்த்தீங்கன்னா 7th லெசன் அந்த டாய் சம்மு. ஸோ இந்த டாய் சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணி அந்த கொடுத்துருக்க வேல்யூ வச்சு எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்டுபிடிச்சிட்டு பொம்மையின் மொத்த பரப்பரப்பு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து 39 பாருங்கள். இதுவும் வந்து 7th லெசன் தான். ஸோ இது வந்து ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 8 சென்டிமீட்டர் ஆரமில் இன்னொரு உருளையாக மாற்றுறாங்க. அப்போ அந்த உருளையோட ஹைட் என்னென்ன கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபார்முலா எழுதி 2 ஃபார்முலா நம்ம ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து 40வது சம் பாருங்க. இது வந்து திட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய சம்மாக தான் போகும். ஸோ இது வந்து டைம் இருந்தால் நீங்கள் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுங்கள். தெரியாத பட்சத்தில் அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா இது நீங்கள் சாய்ஸில் விட்டுருங்க, அதான் பெட்ரு. அடுத்து 41 ரொம்ப ஈஸியான சம். 2 பகடை கொடுத்துருக்காங்க. அந்த 2 பகடையும் வந்து உருட்டும் போது கிடைக்கும். நான் ஈக்குவலாக அதை ஈக்குவல் டு 4 ஒன்று கேட்டிருக்காங்க. 10 விட அதிகமாக இருக்கணும், அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 13 கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக இது வந்து 5 மார்க் வாங்கிடலாம். அடுத்து 42 கம்பல்சரி பாருங்கள். 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாயிண்ட்டோட மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு ஸ்லோப் சாய்வு கண்டுபிடிக்கணும். சாய்வு கண்டுபிடிச்சு அதோட செங்குத்தான சாய்வு பெர்பெண்டிகுலர் டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட்டையும் அந்த ஸ்லோப்பையும் வச்சு y - y1 = m × x - x1 அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இதுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி கிராஃபு. ஸோ ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஜாமெட்ரி 7/4 கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட். ஸோ ரெண்டுமே ஈஸியான ஜாமெட்ரி தான், ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். அடுத்து கிராஃப் பாருங்கள். கிராஃப் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டைரக்ட் வேரியேஷன், அதாவது எதிர்மாறுபாடு கேட்டிருக்காங்க. ஏன்னா எக்ஸில் பார்த்தீங்கன்னா கூடிக்கிட்டே போகுது, ஒயில் வந்து குறைஞ்சிட்டே இருக்க வேல்யூ. அப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு விகித சம மாறிலினா அந்த கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து நம்ம கிராஃப்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி வந்து ஈஸியாக கிராஃப் ஜாமெட்ரியில் 16 மார்க் வாங்குறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். இந்த கொஸ்டின் நீங்கள் தரவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸோ நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டினை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் டு ஆல்.